ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெல் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனாவது கிளாஸ் பார்க்க போகிறோம்னா 29.1. என்ன இப்படி ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் 30வது கிளாஸ் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த 30வது கிளாஸில் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 30வது கிளாஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால 29வது கிளாஸ் போட்டாச்சு. அப்போ 29க்கும் 30க்கு இடையில 29.1ன்னு சொல்லி வச்சுப்போம். அப்படிங்கிறப்ப இந்த கிளாஸ் 29.1. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டோட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ நவுன்ஸ்லாம் முடிச்சிட்டோம். நவுன்ஸ் முடிச்சுட்டு வெர்பில் என்னென்ன இருக்குது, பி வெர்ப் இருக்குது, ஹேவ் இருக்குது, டூ இருக்குன்னு சொல்லி அந்த பேசிக் வெர்ப்ஸை அறிமுகப்படுத்தியாச்சு. ஸோ வெர்பு அறிமுகமான உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட நவுன்ஸ் பார்த்துட்டோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் நவுனில் மரத்தை சொல்லலாம், செடியை சொல்லலாம், கொடியை சொல்லலாம், நவுன் முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் போடலாம், இந்த மாதிரி நவுனை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகம், பொருட்கள், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த நவுன் தான் சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். அப்படிங்கிறனால அந்த நவுனை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு நவுன் தான் சப்ஜெக்டாகவும் வரும், ஆப்ஜெக்டாகவும் வரும். ஒரு மிருகத்தை பற்றி தான் நம்ம பேச முடியும். ஒரு புலி சிங்கத்தை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது புலி பார்த்தீங்கன்னா எ டைகர் கில்டு எ லயன். இங்கே 2 மிருகம் இருக்குது. ஒரு மிருகம் சப்ஜெக்ட், ஒரு மிருகம் ஆப்ஜெக்ட். இடையில ஒரு வெர்பு இருக்குது. ஸோ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் நவுன் தான் வரும். அப்படிங்கிறனால தான் நம்ம நவுனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம். ஓகே, ஏன் நவுனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம்? அந்த நவுன் முன்னாடி வர்ற வார்த்தைகளான ஆர்டிகல்ஸு எல்லாத்துக்கும் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம்னா, நம்ம சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு காட்டில் அடித்து கொள்ளுச்சு, இன் எ ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டும் நவுன் தான். இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லும்போது, ஒரு மாதம் சொல்லும்போது எல்லாமே நவுன் தான். அப்படிங்கிறனால நவுனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம். ஏன்னா அந்த நவுன் தான் நம்ம சென்டென்ஸில் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் அது சப்ஜெக்டாக வருதா, ஆப்ஜெக்டாக வருதா, இடமா வருதா, மாசமாக வருதா அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த நம்ம பேசுகிறவங்கள பொறுத்து, என்ன பேசுகிறாங்களோ அதை பொறுத்து. ஓகே, ஸோ அதனால நம்ம நவுனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தோம். இப்போ நமக்கு நவுன் தெரிஞ்சிருச்சு. அந்த நவுன்னா சப்ஜெக்டாகவும் வரப்போகுது, ஆப்ஜெக்டாகவும் வரப்போகுதுன்னு தெரிஞ்சனால இப்போ நமக்கு வெர்பும் பார்த்துட்டோம். வெர்போட பேஸ் பீனா இரு, ஹேவ்னா வச்சிரு, டூனா செய். இந்த வெர்பு அறிமுகமான உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. ஏன்னா எஸ் ப்ளஸ் வி ப்ளஸ் ஓன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் பாருங்க, எ டைகர் கில்டு எ லயன். அப்படிங்கிறதுல இந்த டைகரை பற்றி பேசும்போது தான் இந்த லைன் வந்துச்சு. இந்த சென்டென்ஸில் இந்த லைனும் இருக்குது, சிங்கமும் இருக்குது. ஆனால் நான் மெயினாக இந்த டைகரை பற்றி தான் பேசுகிறேன். எ டைகர் கில்டு எ லயன். ஐ வாட்ச்ட் எ மூவி. நான் என்னை பற்றி பேசுகிறேன். என்னை பற்றி பேசும்போது தான் இந்த படம் வருது. இந்த படத்தை பற்றி பேசும்போது நான் வரல. ஸோ நான் என்னை பற்றி பேசுகிறேன், நான் தான் இங்கே சப்ஜெக்ட். இந்த டைகரை பற்றி பேசுகிறேன், டைகர் தான் சப்ஜெக்ட். வெறுப்பு உங்களுக்கு தெரியும். அதில் இஸ், ஆம் ஒர்க்கிங் வெறுப்பு தான். அந்த வெறுப்பை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஃபியூச்சர் கிளாஸில் வரும். ஆனால் நம்ம இப்போ சப்ஜெக்ட் வெறுப்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம வெறுப்பை பற்றி படிக்கும்போதே ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி செயல்பட போகுது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி செயல்படுது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸில், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில், அப்படின்னு நான் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும். இப்போ சப்போஸ் எழுதுகிறேன், ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதுகிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் எழுதுகிறேன். ஐ ஹாவ் ரெட் த புக். நான் அந்த புக்கை படிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப இது ஏன் இங்கே வருது, இது ஏன் இங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிறப்ப சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு, இந்த மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு, இந்த மாதிரி நான் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எடுத்த உடனே. நான் ஆனால்
வெறும் வெர்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த ஐயும் புக்கும் ஏன் இங்கே இருக்கு, ஏன் இங்கே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு வரும். அப்படிலாம் வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து S+V+O குருட்டு மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னும் 2 சென்டென்ஸ் பார்த்துப்போம். இன்னும் ஒரு 2 சென்டென்ஸ் என்னன்னா, இந்த சென்டென்ஸ் வந்து நான் 30வது கிளாஸில் மெயினாக சொல்லியிருக்கேன். அதனால இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஈட் ஏ மேங்கோ. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஐ தான். இப்போ நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். ரகு. ரகு ஈட் ஏ மேங்கோ. ரகு மாம்பழம். ரகு ஈட்ஸ் ஏ மேங்கோ. ரகு மாம்பழம் சாப்பிட்டார். இங்கே ரகு தான் சப்ஜெக்ட், மேங்கோ தான் ஆப்ஜெக்ட். ரகுவை பற்றி பேசும்போது தான் மேங்கோ வந்துச்சு. அதே மாதிரி தான் ஐ ஈட் மேங்கோவில் என்னை பற்றி பேசும்போது தான் இந்த மேங்கோ வந்துச்சு. அப்புறம் ஐ வாட்ச்டு எ மூவி. அதில் என்னை பற்றி பேசும்போது தான் இந்த மூவி வந்துச்சு. ஆனால் இந்த மூவியை கூட நம்ம சப்ஜெக்டாக மாற்றலாம். இந்த மேங்கோவையும் நம்ம சப்ஜெக்டாக மாற்றலாம். அது எப்போ மாற்றுறோம் அப்படின்னா, பேசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? மூவி, த மூவி வாஸ் வாட்ச்டு பை மீ. இங்கே படத்தை பற்றி தான் பேசுகிறோம். நான் தான் இந்த செயலை செஞ்சுருக்கேன், படத்தை பார்த்ததுங்கிற அந்த செயலை. ஆனாலும் மெயினாக இந்த படத்தை பற்றி பேசும்போது தான் நான் வர்றேன். படம் என்னால் பார்க்கப்பட்டதுங்கிறதுல படம் தான் சப்ஜெக்ட். இத்தனைக்கும் செயலை நான் செஞ்சுருந்தாலும் படம் தான் சப்ஜெக்ட். படத்தை பற்றி தான் பேசுகிறோம், அதில் தான் நான் வர்றேன். ஓகே, அதே மாதிரி தான் ஏ மேங்கோ வாஸ் ஈட்டன் பை மீ. இந்த மேங்கோவை பற்றி பேசுகிறோம். மேங்கோவை பற்றி பேசும்போது தான் நான் வர்றேன். ஆனால் ஐ ஈட் எ மேங்கோவில் நான் என்னை பற்றி பேசுகிறேன், அப்போ தான் மேங்கோ வருது. இது ப்ரெசன்ட் டென்ஸாகவே மாற்றணும் அப்படின்னா இஸ் போட்டுக்கான். எ மேங்கோ இஸ் ஈட்டன் பை மீ. எ மேங்கோ இங்கே வந்து எ மேங்கோ இஸ் ஈட்டன் பை மீல மேங்கோவை பற்றி பேசுகிறோம், அதில் நான் வர்றேன். அப்பா மேங்கோ தான் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட். மீ நான் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடுறேன். இந்த சென்டென்ஸில் என்னை பற்றி நான் பேசுகிறேன். ஐ ஈட் எ மேங்கோ. நான் என்ன மெயினாக பேசுகிறேன், அதில் தான் மேங்கோ வருது. ஐ ஈட் எ மேங்கோ. அப்போ இங்கே மேங்கோ ஆப்ஜெக்ட் ஆகிடுது, நான் வந்து சப்ஜெக்ட் ஆகிறேன். ஸோ யாரை மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அவங்க செயல் செஞ்சுருக்கணும், செயலை செய்யாமலாம் இருக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள பற்றி தான் பேசுகிறோம். செயலை கண்டிப்பாக செஞ்சுருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஓகே, எ பிக்சர் இஸ் drawn by me. Now a picture is drawn by me. ஒரு படம் என்னால் வரையப்படுகிறதுல படத்தை பற்றி தான் நான் மெயினாக பேசுகிறேன். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். படம் வந்து அந்த செயலை வரைகிறதுங்கிற செயலை, படத்தை நான் தான் வரைகிறேன். அப்போ யாரை மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்டை தவிர பலர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா செயலை செய்கிறது தான் சப்ஜெக்ட். அது ராங்கான டெஃபனிஷன். ஸோ யாரை பற்றி இல்லை எதை பற்றி, எந்த பொருளை பற்றியோ எந்த இதை பற்றியோ பேசுகிறோமோ, மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, அதனால சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும். சரி, இந்த S+V+O அப்படின்னு ஏன் இருக்கு? அதாவது அடுத்த கிளாஸில் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 30வது கிளாஸில் நான் என்ன ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ஒரு லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஆனால் அங்கே தான் வந்து உங்களுக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும். ஐ ஈட் எ மேங்கோ. நான் பழத்தை சாப்பிடுகிறேன். அதே நேரத்தில் பழத்தை நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுகிறேன் பழத்தை. தமிழில் இப்படி 3 விதமாக எழுதுகிறோம், மீனிங் மாறவே இல்லை. ஆனால் இங்கிலீஷில் ஈட்டை தூக்கி முன்னாடி போட்டு ஈட்டு ஐ ஏ மேங்கோனா மீனிங் மாறிடும். அதே மாதிரி மேங்கோ தூக்கி முன்னாடி போட்டு மேங்கோ ஐ ஈட்னால் மீனிங் மாறிடும். இதெல்லாம் ஏன் இந்த வேர்ட் ஆர்டர் மாறிச்சுன்னா ஏன் நமக்கு வந்து சென்டென்ஸ் மாறிடுது? ஏன்னா நமக்கு நிறையா நவுன்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சாலும் கரெக்டாக அந்த வேர்ட் ஆர்டரில் கொண்டு போய் ஃபிட் பண்ண முடியலைங்கிறனால தான் நம்ம வந்து நிறையா நவுன் தெரிஞ்சாலும் வழக்கம் போல் அந்த நவுன்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் நவுன்ஸே வச்சு தமிழில் தான் பேசுகிறோம். அங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். நான் குமரன் தேட்டரில் பஸ்ஸில் போய், நான் குமரன் தேட்டருக்கு பஸ்ஸில் போய்
பஸ்ஸில் போய் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து மூவி பார்த்தேன். இதில் நிறையா இங்கிலீஷ் வார்த்தை இருக்கும், ஆனால் இது தமிழ் சென்டென்ஸ் தான். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டரில் நமக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தையை ஃபிட் பண்ணி ஸ்பீடாக பேச தெரியாது. ஏன் அந்த வேர்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஏன் வந்து இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக அந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்லேயே ஸ்பீடாக சொல்ல முடியல, அவ்வளோ இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சு ஏன் நம்ம தமிழில் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ். அந்த கிளாஸுக்கு முன்னாடி, அதாவது 30வது கிளாஸுக்கு முன்னாடி இதை வந்து சொல்லணும். ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, உங்களுக்கு இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆனால் தனியாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். சப்ஜெக்ட்னா என்ன, எதை பற்றி மெயினாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அது செயலாக செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த சென்டென்ஸில் வர்றது. ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இப்போ நான் தான் மாம்பழம் சாப்பிட்டேங்கிறதுக்கு அந்த சென்டென்ஸில் ஐனே சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி சென்டென்ஸே வராது. நான் வந்து மாம்பழம் சாப்பிட்டேங்கிறப்ப அந்த மாம்பழங்கிற அந்த பேரையும் நான் சொல்லித்தான் ஆகணும். ஐன்னு சொல்லி சென்டென்ஸ் ஃபுல்லாக பேசிட்டு நான் மாம்பழம் சாப்பிட்டேங்கிற மீனிங் கொண்டு வந்துட முடியுமா? அப்போ மாம்பழம் சாப்பிட்டேன், மாம்பழம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நம்ம சென்டென்ஸ்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். அப்போ அதுதான் ஆப்ஜெக்ட். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன் உங்களால் இவ்வளோ வார்த்தைகள் தெரிஞ்சும் இங்கிலீஷில் சரியாக பேச முடியல அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். அந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 1 hour இருக்கும். ஆனால் நல்ல மிகப்பெரிய தெளிவாக உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் அந்த ஆர்டரில் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ஸ்பீடாக நேச்சுரலாக ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் எப்படி பேசுகிறோம் அது மாதிரி பேசிடலாம். ஆனால் இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியாமல் தான் நீங்கள் குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு S+V+O போட்டுக்கிட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா is+V3 ing போடணும். இந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துச்சுன்னா have +been+ing போடணும் அப்படின்னு குருட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நம்மளால் சரளமாக பேச முடியல. அதுக்கான ஆன்சர் எல்லாமே அடுத்த வீடியோவில் இருக்குது. ஓகே, சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன இந்த கிளாஸில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.